2025 அபிராமியோடைய அருளால் கும்பராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். ஆமாங்க, அதாவது செல்வத்தை அதிகமாக கொடுக்கும் இறைவன் மனசையும் அதிகமாக கொடுப்பார். பணத்தை கொடுப்பார், மனசை கொடுப்பார். இந்த மனம் அதிகமாக நல்ல மனம் கொண்டவர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள். ஒருத்தவனை கொடுக்கணும், ஒருத்தவனை உயர்த்தணும், ஒருத்தவனை நல்லா வர வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்னைக்குமே நல்லா இருப்பீங்க. கலையாத கல்வி, குறையாத வயது, கவடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, பராசக்தி பரிபூர்ணமா 16 செல்வத்தை கொடுப்பா கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல அதிகாரப்பூர்வமா 6 விஷயத்துல கவனமா இருக்கணும். முதல் விஷயம், கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். அகலக்கால் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். தேவையில்லாம ஒருத்தவங்களை நட்பு பாராட்ட மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். முதுகு சம்பந்தப்பட்ட தண்டுவடம், முதுகு தண்டுவடம், இடுப்பு சம்பந்தப்பட்ட வலிகள் வந்தால் உடனடியாக ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ஏன்னா 2025 முதுகு வலி, எலும்பு இந்த வலி கண்டிப்பாக ஏற்படும். கவனமாக இருங்க கும்பராசிக்காரர்கள். நீங்கள் ரொம்ப வாக்கிங் போகணும், டயட்டில் இருக்கணும். வாக்கிங் ப்ரோக்ராம் கண்டிப்பாக ஏற்படுத்திங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. உங்களை இந்த வருஷத்துல ஒரு 48 நாள் விரத காலமா ஆரம்பிச்சு தொடர்ந்து சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது நிறைய திட்டங்களை போடுவீங்க, எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது இது வரைக்குமே. அப்ப இந்த வருஷத்துல திட்டத்தை செயல்படுத்தணும். இது கடந்த காலம் போலவே இந்த வருஷத்தையும் அப்படி தள்ளி விட்டுட்டு போக முடியாது. இந்த வருஷத்துல சாதிக்கணும். உங்களுக்கு கடவுள் நிறைய வாய்ப்பு கொடுக்கிறார். அதனால இந்த வருஷத்துல சில விஷயங்களை தொடர்ந்து நீங்க செய்யணும். 48 நாள் முதல்ல ஆரம்பிங்க, அப்புறமா தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. தினசரி ஒரு ஆலய வழிபாடு, ஒரே கோயிலுக்கு தினசரி போங்க. ஏதாவது ஒரு கோயில் எடுத்துங்க. இத்தனை மணி காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது ஒரு டைம் எடுத்துங்க. அந்த டைம்ல நீங்க அவசியம் ஒரு கோயிலுக்கு போகணும். கடவுள் தான் இந்த வருஷம் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ண போறார். உங்க பிரார்த்தனைகள் தான் பலம் கொடுக்க போகுது. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வருஷம் வரப்போகுது. அதனால நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. எல்லாம் பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு தான், எல்லாம் பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு தான், எல்லாம் பேரு சம்பாதிக்கிற வாய்ப்பு தான், புகழ் சம்பாதிக்கிற வாய்ப்பு தான். பேரு, பணம், புகழ் எல்லாம் கிடைக்க போகுது. ஆனா வாய்ப்புகளை இந்த வருஷம் நீங்க பயன்படுத்திக்கணும். எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு போன் வந்தா கூட நீங்க அடுத்த போன் எடுத்தா பேசுங்க. மெசேஜ் வந்தா ரிப்ளை பண்ணுங்க. கம்யூனிகேஷன் கடவுள். இந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு பல வழியில ஹெல்ப் பண்ண போகுது. கும்பராசிக்கு ஜென்ம சனி விலகிறார். உங்களுக்கு இருந்த மனப்பிரச்சனைகள் தீரப்போகுது. இப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம். பிடிக்குதோ பிடிக்கலையோ செஞ்சாக வேண்டிய நேரம். பல்ல கடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு சில விஷயங்களை செய்யுங்க, சக்சஸா வருவீங்க. பணம் கொஞ்சம் தாறுமாறா செலவாகும். சிக்கனப்படுத்த நினைக்காதீங்க. 2 ரூபாயை சிக்கனப்படுத்தினா 6 ரூபா கடன் வாங்கி செலவு பண்ற மாதிரி இருக்கும். போய் தொலையுதுன்னு 2 ரூபாயை விடுங்க. இதுதான் கும்பராசிக்கு நான் சொல்லித்தரேன், ஒரு நண்பனா சொல்லித்தரேன். நீங்க இதை செஞ்சு பாருங்க. அபிராமி அந்தாதி தினசரி பாராயணம் பண்ணுங்க. அபிராமி அந்தாதி 100 பாட்டு இருக்கு, 101 பாட்டு டெய்லி படிங்க. இல்லைன்னா வெள்ளிக்கிழமை படிங்க. கும்பராசிக்காரவங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் படிங்க. முடிஞ்ச 6 படை முருகனை ஒரு தடவை தரிசனம் பண்ணிடுங்க. இந்த வருஷத்துல கும்பராசிக்காரவங்க ரொம்ப செழிப்பா இருப்பீங்க. 6 படை முருகனையும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்க கடமை, உங்களுடைய தெய்வ பக்தி இந்த வருஷம் உங்களை வழி நடத்தும். 2025 நீங்க போட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இந்த நவம்பர் மாசம், அதாவது பாருங்க, கடைசி இந்த நவம்பர் டிசம்பர் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு உங்களோட வைராக்கியத்தை இந்த உலகமே பார்க்க போகுது. 2025 ஏப்ரலுக்கு பிறகு உங்க வைராக்கியத்தை உலகமே பார்க்க போகுது. நீங்க எதை நோக்கி உங்க இலக்கை நீங்க கொண்டு போனீங்களோ கரெக்டா இப்பயிலேருந்து இந்த இலக்கை கொண்டு போனா, நான் சொல்றதை நல்லா கேட்கணும், தொடர்ந்து கோவிலுக்கு போகணும், தொடர்ந்து ஒரு ஆசையை பத்தி பேசணும், தொடர்ந்து ஒரு விஷயத்தை பத்தி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஏப்ரலுக்கு பிறகு இந்த உலகம் உங்களை பார்க்கும்.
உயர்ந்த பதவி கிடைக்கும், எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். கடன் வாங்காதீங்க, கடன்ல சிக்குவீங்க, வாங்காதீங்க. பணம் உங்களை துரத்தும், எப்படி என்ன வாங்கிக்க அப்படின்னு. ஆனா இன்னொரு இடத்துல பணம் உங்களை நீ என்ன நான் உனக்கு வரேன்னு சொல்லுவோம். வாங்கிக்கிங்கிற பணத்தை விட வரேன்னு சொல்ற பணத்தை தான் நம்ம இப்போது இந்த வருஷத்துல நம்ம வரவேற்கணும். இந்த வாங்கிக்கிங்கிற சொல்ற பணம் கடன், வரேன்னு சொல்ற பணம் நம்ம உழைப்பு இல்லையா? அதனால உங்க முடிவை இன்னொருத்தவங்க எடுக்க கூடாது இந்த வருஷத்துல. ஆனா நிறைய வாய்ப்புகள் வரும், வாய்ப்பை பயன்படுத்திங்க. அலட்சியமே வேண்டாம், லட்சியத்தை நோக்கி இந்த பயணம் நடந்தே தீரணும் கும்பராசிக்கு. அதுதான் முழு வெற்றி. லட்சியத்தை நோக்கி இந்த பயணம் வரணும். 2025 ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காதீங்க. ஃபாஸ்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பல வழியில் உங்களை முன்னேற்ற போகுது. ஆனால் ஒரு 10 நாள் 15 நாள் ஆஸ்பத்திரியில் உட்கார மாதிரி வாய்ப்பு வரும். முதல்ல ஃபஸ்ட்டு அதுக்கு ஒன்றுமே இல்லை. எலும்பு, முதுகு வலி, இடுப்பு வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். அதனால் இப்போ அந்த பதிவு பார்த்ததுக்கு பிறகு அதுக்கே ட்ரீட்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிடுங்க. எதை சாப்பிடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சால் முதுகு வலி வரும், என்ன செஞ்சால் இடுப்பு வலி வரும், இதெல்லாம் முடிவு பண்ணிங்க. அவ்வளோதான். இதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறோம். இது பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நிறைய இந்த இப்போல்லாம் நிறைய சொல்கிறாங்க, சூப்பெல்லாம் சொல்கிறாங்க, என்னென்னமோ சூப்பெல்லாம் சாப்பிட்டா எலும்புக்கு சத்துங்கிறாங்க. எலும்பு பலப்படுத்துங்க, இப்போ எல்லா வலியும் போயிடும். சரிதானே? எலும்பை பலப்படுத்துங்க, அதுதான் உங்களுக்கு பெரிய பலம். நீங்கள் பலசாலி தான், எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தான். அதனால எந்த பிரச்சனையும் எதிர்கொள்வீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் எல்லா பிரச்சனையும் வெற்றி பெறுவீர்கள். ஏதாவது ஒரு விரதத்தை ஹேண்டில் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விதம், பௌர்ணமி முழுமையாக சாப்பிடாமல் இருங்க, இல்லை சஷ்டி சாப்பிடாமல் இருங்க. ஏதாவது ஒரு உண்ணா நோன்பு ஒரு நாள். சாப்பாடு பிரச்சனை ஏற்படும், நிறைய பசி எடுக்கும் இந்த வருஷத்தில். பசி நிறைய எடுக்கும் கும்பராசிக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், எங்கே போனாலும் எதை போனாலும் சாப்பிட போல இருக்கும். பசி பிரச்சனைகள். அது மாதிரி நட்புகளை குறைத்து கொள்ளுங்கள் இந்த வருஷம். நட்புகளை, பணம் பல வழியில் வரும், பல வழியில் செலவாகும். அதனால் செலவு பண்ணும்போது கணக்கு போட்டுங்க, அதான் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் மீது கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அந்த பொருளை இப்போ இந்த பர்ச்சேசிங் இந்த வருஷத்தில் ரொம்ப பண்ணாதீங்க. யாராவது உங்கள் குடும்பத்திலே கேட்டால் கூட நீங்கள் வாங்கிங்கன்னு சொல்லி காசை கொடுத்துரு. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் பர்ச்சேசிங் பண்ணாதீங்க கும்பராசிக்காரர்கள். இதில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், போக்குவரத்து துறையில் வேலை பார்ப்பவர்கள், பெட்ரோல் தங்கம் போன்ற துறைகளில் வேலை பார்ப்பவர்கள் கவனமாக இருக்கும். அதாவது கெமிக்கல், ரசாயன பொருட்கள், வார்த்தைகள் மூலமாக பேசக்கூடியவர்கள்லாம் கவனமாக இருக்கணும். வாத்தியார்கள். என்ன காரணம்? கும்பராசிக்காரங்க உங்கள் வேலை உண்டு உங்கள் உண்டு. யாராவது வம்பு இழுப்பான், நீங்கள் சொல்கிற வார்த்தையை அவன் திரிச்சிருவான். நீங்கள் பேசின வார்த்தை வேறையாக இருக்கும், அவன் பேசுகிற வார்த்தை வேறையாக இருக்கும். நான் அப்படி சொல்லவே இல்லை, நீங்கள் சத்தியமே பண்ணாலும் மாறிவிடும். அந்த ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் சரித்திரத்தில் இடம் பெறக்கூடிய நேரம். அதான் ரொம்ப சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது வேலைக்கு ஆசைப்படுறீங்களா, அது கிடைக்கும். குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். ஃபேமிலியில், அதாவது உங்கள் பிஸ்னஸில் அங்கீகாரம் கிடைக்கும். பிடித்தமான மனிதர்களை சந்திப்பீங்க, பிடித்தமான வாழ்க்கையை பார்ப்பீங்க. சில பேர் கல்யாணமே ஆகாதவங்க கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். ஏப்ரலுக்கு பிறகு ஒரு புது ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிப்பீங்க. ஆனால் கடுமையான நேரம் ஏப்ரல் வரைக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், 48 நாள் ஒரு விரதம் மாதிரி இருக்கணும். எதையாவது கண்டினியூவாக பண்ணணும். நான்னா இப்படி தான் இருப்பேன், கும்பம்னா இப்படி தான் அப்படிங்கிறது ஒரு முடிவோடு இருங்க. யாருக்காகவும் உங்கள் முடிவை மாற்றிக்க வேணாம். வளைஞ்சு கொடுக்குறேன் நெளிஞ்சு கொடுக்குறேங்கிறத விட நான் இப்படி தான்ங்கிறது மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும். என்னங்க இவர் இந்த நேரத்தில் இங்கே தான் இருக்காரு, இந்த அம்மா இப்போ தான் இப்படியே தாங்க தொடர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு. அதில் தான் பலம் கிடைக்கும். ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து செய்வதால் அது பலம் பெறும். யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. உங்கள் இலக்கு இப்போ தான் வெற்றி அடைய போகுது. அது ஏப்ரலுக்கு பிறகு சுபம நேரம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் சில பேருக்கு வரும். வெளியூரில் போய் இருந்து ஒர்க் பண்ணுவீங்க. வெளியூர், வெளிநாடு பயணங்கள் நிறையா. இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான இந்த வருஷம். அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பம் நிறைய நெருக்கடிகளை கொடுக்குது. அந்த நெருக்கடிகளை உங்கள் தொடர் முயற்சியால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஃபஸ்ட்டு அதுதான், எலும்பு தான் நான் முக்கியமாக சொல்லிட்டேன்.
எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மற்றபடி எந்த கெடுதலும் கிடையாது. எதிர்காலத்தை சரியாக திட்டமிட்டால் இந்த வருஷம் 2025 கும்பத்திற்கு சாதகமே. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த வருஷம் முழுமையா நீங்க வழிபாடு பண்ணுவது ஹனுமான், ஆஞ்சநேயரை விட்டுறாதீங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடுங்க. ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டுக்கிட்டே இருங்க. ஹனுமான் நிறைய தைரியத்தை கொடுப்பார், வைராகியத்தை கொடுப்பார். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.